தற்போதைய அண்மை செய்தி. கும்பகோணத்தில் ஒரே இடத்தில் 2 மதுக்கடைகள் செயல்படுவதை கண்டித்து தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் காமராஜர் சாலையில் ஒரே இடத்தில் 2 மதுக்கடைகள் அமைக்கப்பட்டிருப்பதை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் மதுக்கடைகள் முன்பு மனித சங்கிலி போராட்டம் நடந்து வருகின்றது. கும்பகோணம் காமராஜர் சாலையில் ஏற்கனவே டாஸ்மாக் கடை ஒன்று உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜான் செல்வராஜ் நகரில் இருந்து மதுக்கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வந்தது. அந்த கடை தற்பொழுது காமராஜர் சாலையில் உள்ள மதுக்கடைக்கு அருகில் மாற்றப்பட்டது. ஒரே இடத்தில் 2 மதுக்கடை அமைக்கப்பட்டிருப்பதை கண்டிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் இன்று மதியம் தமிழக கழக வெற்றி கழகத்தின் காமராஜர் சாலையில் உள்ள மதுக்கடைகளுக்கு முன்பு திடீரென மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அரசுக்கு எதிராக முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி பெண்மணிகள் இவர்கள் அவ்வழியா செல்லும் போது நடமாட்டத்தில் போதை பிரியர்கள் தகாத வார்த்தை பேசுவதால் முகம் சுளிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலை சாதிக்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.